ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கார்டனை கலர்ஃபுல்லாக ஆக்க போகிற 2 சூப்பரான பிளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று காஸ்மோஸ், இன்னொன்று வந்து ஜீனியா. நான் சொன்ன இந்த 2 பிளான்ட்டுமே ஒரு டேமோட என்ட்ரன்ஸில் நான் ஒரு டூர் போனப்போ வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அதில் இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டு ஒரு பாட்லேயும் இதை க்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிளான்ட்ஸ் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா உங்கள் கார்டனுக்கு வேறு எந்த செடியுமே தேவையில்லை. இந்த 2 பிளான்ட்டுமே உங்கள் கார்டனை வந்து கலர்ஃபுல்லாக மாற்ற போகுது. அப்படிப்பட்ட சூப்பரான பிளான்ட் இது 2மே. ரொம்ப ரொம்ப ஈஸி க்ரோ பண்ணுறதுக்கு. நிறைய மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபர்டிலைசர்ஸும் அதிகம் கொடுக்க வேண்டாம். அதுதான் இந்த 2 பிளான்ட்டோட அட்வான்டேஜ். இந்த ஃப்ளாரோட பேர் தான் காஸ்மோஸ். இது வந்துட்டு நிறைய கலரில் அவைலபிளாக இருக்கும். ஒயிட், ஆரஞ்ச், பிங்க், மெரூன், எல்லோ அந்த மாதிரி நிறைய கலரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதோட சீடு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நல்லா ஊசி ஊசியாக நீட்டாக இருக்குல்ல, இதுதான் அதோட சீடு. ஜஸ்ட் 3 டேஸ்லேயே வந்துட்டு இதோட சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். இந்த குட்டி குட்டியாக தெரிகிற பிளான்ட் வந்து காஸ்மோஸ் தான். நான் இப்போ காட்டினல அந்த சீடு வந்து போட்டு வளர்ந்தது இந்த பிளான்ட். நான் இந்த 2 பிளான்ட்டுக்குமே வந்துட்டு சாயில் மிக்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா என்னோடய கார்டனில் கிடைக்கிற சாயில் வந்துட்டு ரொம்ப ஃபர்டைலானது. ஏன்னா நிறைய வந்துட்டு லீஃப் விழுந்து நல்லா அது வந்துட்டு சாயிலில் டீகே ஆகி ஒரு ஃபர்டைலான சாயில் தான் என்னோடய கார்டனில் வந்து இருக்குது. அதனால தனியாக நான் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணனா கூட நார்மலான ஒரு சாயில்லையே 2 பிளான்ட்டுமே சூப்பராக வளரும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சாயில் மிக்சர் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 50% கார்டன் சாயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு 25% வந்துட்டு கொக்கோபீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 25% வந்துட்டு வர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பழைய கார்டனில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போது டெரஸில் தான் வந்துட்டு கார்டன் இருந்தது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அதோட தேவையில்லை. எனக்கு கார்டனோட சாயிலே வந்துட்டு நல்லா ஃபர்டைலாக இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது சென்னையில். அதனால் டைரெக்டான ஒரு சன்லைட்டில் வைக்கும்போது என்ன ஆகும்னா செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுது. அப்போது இந்த மாதிரி பிளான்ட் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக ஃப்ரெஜைலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டைரெக்ட் சன்லைட்டில் வைக்காமல் ஓரளவு மார்னிங் சன்லைட் மட்டும் படுற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிளேஸில் தான் நான் என்னோடய பிளான்ட்டை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டரிங் மெத்தட் எப்படின்னா டெய்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு தண்ணி ஊற்றுவேன். எப்போவுமே நான் வந்துட்டு எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் அதோட வேறு பகுதிக்கு மட்டும் கொடுக்காம செடி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவேன். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா லீவ்ஸ் எல்லாம் அந்தளவு ஹெல்த்தியாக இருக்காது, ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும். எப்படி காஸ்மோஸ் வளர்க்குறது ரொம்ப ஈஸியோ அதே மாதிரி தான் ஜீனியாவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட சீட்ஸுமே ஜஸ்ட் ஒரு 3 டேஸில் ஜெர்மினேட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு என்னோடய கார்டன் சாயில். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வந்து சீட்ஸ் போடுறோம் அப்படின்னா மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓவர் வாட்டர் பண்ணி வைக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி கொஞ்சம் பிளான்ட்ஸ் வளர வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் விடணும். ஓவராக நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றணுன்னா ஒன்று அது வந்து அழுகி போயிடும், ப்ராப்பராக வந்துட்டு வளராது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சீட் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து அது ஓரளவு வளர வரைக்கும் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். சீட்ஸ் போடுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஜஸ்ட்டு சீட் போட்டுட்டு கிளறி விட்டால் போதும், வளரும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் லைட்டாக ஒரு பிட் மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு சீட் அது உள்ளே வந்து போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 3 டேஸ்லேயே வந்துட்டு சீட்ஸ் எல்லாமே ஜெர்மினேட் ஆகிடுச்சு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 or 4 வளர்ந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் போட்ட சீட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக ஜெர்மினேட் ஆகி வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சேன். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து எலி வந்து கடிச்சு போட்டுடுச்சு. ரொம்ப குயிக்காக இதோட க்ரோத் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து காஸ்மோஸ்க்கு ரெகுலராக ஒன்ஸ் தண்ணி ஊற்றிட்டு வந்தனோ அதே மாதிரி தான் ஜீனியாவுக்கும் மார்னிங் ஒரு நேரம் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன். அந்த மாதிரி எந்த செடியாக இருந்தாலும் நம்ம எல்லாம் அந்த லீஃப் எல்லாம் படுற மாதிரி வந்துட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா பெஸ்ட் அட்டாக் பற்றி சொல்ல நான் மறந்துட்டேன்.
காஸ்மோஸ் ஆகட்டும், ஜீனியா ஆகட்டும், இன்கேஸ் எதனா ஒரு பெஸ்ட் அட்டாக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு லைட்டாக ரொம்ப மைல்டாக சோப்பு வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீம் ஆயில் அதுக்கப்புறம் சோப் வாட்டர் ஸ்ப்ரே எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நல்லா தண்ணி வந்து மேலே தெளித்து விட்டுடணும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாலும் அந்த செடி வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுங்கள் எந்த ஸ்ப்ரேயாக இருந்தாலும். ஜஸ்ட் 40 டேஸ்லேயே இதில் வந்து ஃப்ளார் வந்து வர ஆரம்பிச்சிடும். காஸ்மோஸ்லேயும் அப்படி தான் 40 டேஸ்க்கு உள்ளவே வந்துட்டு பட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். காஸ்மோஸ், ஜீனியா ரெண்டுமே ஆனுவல் பிளான்ஸ். ஒன்ஸ் இது வந்து நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த செடி வாடுற வரைக்குமே ஃப்ளார்ஸ் வந்து பூத்துட்டே இருக்கும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அதோட சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் நான் முன்னாடி பண்ணிட்டேன். என்கிட்ட நிறைய கலர்ஸ் ஜீனியா இருந்தது. ஆனால் அதோட சீட்ஸ் நான் வந்து எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். இப்போ எனக்கு வேணும்னு நினைக்கிற டைமில் எனக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்கவும் இல்லை. அதனால் எந்த ஒரு பிளான்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வளர்த்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் அதோட சீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட நர்சரியில் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக்கே வந்து 50 ருபீஸ். எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான பிளான்ட் இது. சின்ன வயசுலேருந்தே நிறைய தடவை க்ரோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி வளர்க்குறவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணனா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்தடுத்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.